அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இத கதல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅதும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆன் வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரா பக்ராவில் 72வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன ஆயத்துக்களில் பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த கொலை சம்பந்தமாக, அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறது சம்பந்தமாக அந்த ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக போயிருந்துச்சு. இப்போ இந்த ஆயத்தும் அதை ஒட்டுன ஆயத்தாக இருந்தாலும் கூட, ஆனால் இது வேறு சில விஷயங்களை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல போகிறான். இதில் இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறந்து போன உங்கள் ஆட்களே ஒருத்தர் கொலை செஞ்ச அது சம்மந்தமாக நீங்கள் தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதை என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தேன். அதாவது இறந்து போன ஒருத்தரை உயிராக்கி என்ன செஞ்சேன், அவர் யார் கொலை செஞ்சா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வச்சதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ பனி இஸ்ரவேலர்களுக்கு செஞ்சு கொடுத்த நியாமத்துக்களை சம்மந்தமாக அல்ல இங்கே சொல்லியிருந்தாலும் கூட, இறந்து போன ஒரு மனுஷனை உயிராக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், ஒரு பாடத்தை போட்டினேன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். இதில் அந்த பசுவை அந்த மாடை என்ன செஞ்சாங்க, ஒரு பகுதி அறுத்து அந்த ஜனாசா மையத்து மேலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி உத்தரவு வந்துச்சு. அதே மாதிரி செஞ்சாங்க. இது எந்த பகுதி அப்படிங்கிறது சம்மந்தமாக முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இங்கே சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக அது எந்த உறுப்புங்கிறது அறிவிக்கலை, அப்போ அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம அது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிறத விட உயிராக்குறது, இறந்து போன ஒன்றை உயிராக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். உயிராக இருக்கிற ஒன்றை அதை பாதுகாக்க முடியும். அதாவது கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, அல்லது நம்ம மனித உள்ள மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, மிருகங்கள் செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, முயற்சி பண்ணுறோம் அப்படிம்பாங்க. இன்னும் இல்லைன்னாக்கா என்னன்னு சொல்லுவாங்க, சில நோய்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த நோய்க்கு இத்தனை வருஷம் இருப்பாங்க, இத்தனை மாதம் இருப்பாங்க, நாங்கள் 48 மணி நேரம் ஒரு அப்சர்வேஷனுக்கு பின்னாடி தான் நாங்கள் இதையும் சொல்ல முடியும், இப்படித்தான் சொல்லுவாங்களுடைய. அவங்கள என்ன செய்ய முடியாது, அக்யூரேட்டாக நாங்கள் காப்பாற்றி கொடுப்போம்னு என்ன செய்ய மாட்டாங்க, வாக்குறுதியாக கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்கல்ல, மௌத்தை தவிர மற்ற எல்லா நோய்க்கும் ஷிஃபாவை கொடுக்கும் அப்படின்னாங்க. அப்போ மௌத்துக்கு யாரும் கொடுக்கல, யார் கேரண்டி கொடுக்கல, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கேரண்டி கொடுக்கல. என்னுடைய நான் இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய இந்த மருந்து மௌத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் எல்லா மருத்துவர்களும் அந்தந்த நோய் சார்ந்த எந்த நோய் சார்ந்த மருத்துவர்களாக இருந்தாலும் அவங்களால உயிரை பரிபூர்ணமாக காப்பாற்ற முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக முடியாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறந்தவர்களை நான் உயிராக்குவேன், என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்று தான் இந்த பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த மாதிரி வேற எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, இந்த சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் வேற எங்கேயாவது வந்திருக்காண்டா? ஏறத்தாழ 5 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். 5 இடங்கள்ல அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான். 5மே சூரா பக்ராவில் உள்ள வசனங்கள் தான். 5 ஆயத்துமே சூரா பக்ராவில் வரக்கூடிய ஆயத்து தான். முதல்ல வரக்கூடிய ஆயத்து சூரா பக்ராவில் 56வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சும்ம பாசனாக்கும் இம்பவதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், இறந்த பின்னரும் கூட நான் உயிர் கொடுத்து எழுப்புனதை நீங்கள் நினச்சி பாருங்க. நான் எழுப்புனேன் எதுக்குனாக்க நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூர் சீனா மலை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, சமுதாயத்தை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே என்ன செஞ்சான், அந்த அவங்கள ஒரு மரணம் அவங்கள பிடித்து கொண்டது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம்.
அப்போ அவங்க பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நபர் தான், இவங்களையும் நீ மௌத்தாக்கிட்டேன்டாக்க என்னுடைய சமுதாயத்தில் என்னதில்லை மறுபடியும் உயிராக்கி வர்றதுக்கு நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சதுக்கு முடியாது, அப்போ நீ இவங்களை வந்து உயிராக்கிரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பின்னாடி மௌத்தானவங்கள உயிராக்கி கொடுத்தான். அது எப்படி சொல்லி காமிக்கிற அந்த ஆயத்தில், ஒரு ஒருத்தர் பார்க்கவே இன்னொருத்தர் எந்திரிச்சாரு அப்படின்ட்டு அந்த ஆயத்தில் சொல்லி காமிப்பான். உங்கள் கண்ணு முன்னாடி நான் என்ன செஞ்சேன், ஒரு உயிர் கொடுத்து எழுப்புறேன்னு நீங்கள் அதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிப்பான். அப்போ அந்த மாதிரி ஆயத்துக்கள் நீங்கள் சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த கொலை சம்மந்தப்பட்ட ஆயத்து, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, சாத்தியமே இல்லாத ஒன்று, கொலை செய்யப்பட்டு இறந்து போயிடுறாரு. இயற்கை மரணங்கிறது வேற, இங்கே கொலை செஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர் கண்ணு முன்னாடியே கொலை செஞ்சு இறந்து போயிட்டார், அவருக்கு எப்படி உயிராக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அல்ல என்ன செஞ்சான், இந்த சூரா பக்ராவில் வரக்கூடிய 67 இருந்து 73வது ஆயத்து வரையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது 2வது ஆயத்து. 3வது சூரா பக்ராவில் 243வது ஆயத்து, அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுல் ஹதரல் மௌத் ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து சும்ம அஹ்யாஹும். அவங்க வந்து மௌத்துக்கு பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, வீடுகளுக்கு தங்கி இருந்தாலும் கூட அவங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் என்ன செஞ்சாங்க, இது தொடர்பான நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த குர்ஆனில் சொல்லி காமிக்கும் போது அவங்கள மௌத்தாக்கின பின்னாடி மறுபடியும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பணும் அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அப்போ இது 3வது ஆயத்து. அதே மாதிரி 4வது ஆயத்து சூரா பக்ராவில் 259வது ஆயத்து, கால அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா. இவங்க வந்து அடியோடு இறந்துட்டாங்க, இந்த கிராமத்து வழியாக தான் நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கிராமத்து வழியாக தான் அந்த மக்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது இன்ஷால்லா பின்னாடி அந்த ஆயத்து வரும், 259வது ஆயத்தில் அது சம்மந்தப்பட்ட ஆயத்துக்கள் வரும். அப்போ தான் போயிருப்பாங்க, திரும்பி வந்து பார்த்தாக்கா அந்த ஊரே இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த ஊர் நல்லபடியாக வந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட ஆயத்துக்கள் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஆயத்து 260வது ஆயத்து சூரா பக்ராவில் வரக்கூடிய 260வது ஆயத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்பாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி உயிராக்குற, எப்படி மௌத்தாக்குற, என் கண்ணு முன்னாடி நீ காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்பான், ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு கேட்கும் போது, இல்லடா ரப்பே உண்மையில நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எனக்கு மனசு திருப்திக்காக வேண்டி அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடி என்ன செய்வான், அல்லாஹ் வந்து 4 பறவைகளை புரிங்க, அதை வந்து அந்த இறைச்சியை வந்து ஒன்றா கலந்துக்குங்க, 4 மலையில் வச்சு என் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உத்தரவு போடுவான். அந்த மாதிரி அவங்க நடத்தி காமிப்பாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு என்ன செய்யும், அந்த உயிரினங்கள் எல்லாம் இறந்து போன உயிரினங்கள் எல்லாம் ஒன்று சேரும். மொத்தத்தில் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவன்கிட்ட இருந்து எப்படி அழிஞ்சு போனாலும் கண்டிப்பாக உயிராக்க முடியும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம இயற்கையிலேயே நம்ம வந்து மௌத்தா போகிறோம், நம்ம இஸ்லாமியர்கள் வந்து இயற்கையில் மௌத்தா போனாலும் சரி, அல்லது இந்த எரிஞ்சு போய் எப்படியோ மொத்தத்தில் மௌத்தா போனாலும் கபூரில் வச்சு என்ன செஞ்சிடறாங்க, தஃபன் பண்ணிடுறாங்க. இப்போ கபூரில் தஃபன் பண்ண பின்னாடி அங்கே என்ன ஆகுதுனாக்கா எல்லா எலும்பும் மக்கி போயிடும். கடைசியாக மக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தோம்னாக்க பல்லு, அது கொஞ்சம் லேட்டாக மக்கும். அதுக்கடுத்து நம்ம ஈபு தூளான்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி எலும்பு அது மக்கவே செய்யாது, அப்படியே தான் இருக்கும். மற்ற எல்லா எலும்புகளும் கை எலும்பு கால் எலும்புலாம் கொஞ்சம் லேட்டாக மக்கும். ஆனால் அந்த ஈபு தூளான்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு மட்டும் மக்கவே செய்யாது. இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு அல்லாஹ் வந்து வெறும் எலும்பால் மட்டும்தான் ஸ்ட்ராங் படுத்தி வச்சுருக்கிறான், வெறுமனே எலும்பை வச்சு தான் என்ன செஞ்சுருக்கான், நம்ம உடம்பை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறான். நம்ம நினைக்கலாம், நான் வந்து எதுவுமே செய்ய முடியும், என்னால் தான் எல்லாம் நடக்குது, நான் இல்லைண்டா எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த எலும்பின் மூலமாக என்ன செய்கிறான், ஒரு பாடத்தை சொல்லித்தரோம். நம்ம உடம்புல வந்து செய்கிறதால வந்து முதுகு தண்டு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம உடம்புல எல்லா எலும்பும் ரொம்ப முக்கியமான எலும்பு, அதில் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது வந்து முதுகு தண்டு எலும்பு. இந்த முதுகு தண்டு எலும்பு இந்த பெரடி பகுதியில் இருந்து கீழே இடுப்பு பகுதி வரையும், அது வரையும் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம், படங்களில் பார்த்துருப்போம். இப்போ மற்ற எலும்புகள்லாம் உடஞ்சிருச்சு, கிராக் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா பிளைட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இந்த முதுகு தண்டு எலும்பு மட்டும் டாக்டர் வந்து கை வைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த முதுகு தண்டு எலும்பில் வந்துட்டு ஏறத்தாழ வந்துட்டு அதில் வந்து அதனுடைய நீளம் வந்து 45 சென்டிமீட்டர். அந்த முதுகு தண்டினுடைய நீளம் இருக்கு இல்லையா, அது வந்து 45 சென்டிமீட்டர். இது வந்து ஒவ்வொரு எலும்புக்கும் மத்தியில் வந்து 3 லேயர் போட்டு எல்லாம் பாதுகாக்கிறானா, 3 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு சேஃப்டியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம உடம்புல தோல் வந்து 7 லேயரை வச்சு தான் அந்த சதை துண்டையும் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த எலும்பை எல்லாம் பாதுகாக்கிறது.
எலும்புங்கிறது வந்துட்டு நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பார்ட். மற்ற பார்ட்டுகள் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஈஸியாக என்ன செஞ்சிடும். இப்போ சதையில் ஒரு சதையை வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாக்க மேலே ஆயில்மெண்ட் போட்டு சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த எலும்பு கிராக் ஆச்சுன்னு சொன்னாக்க அல்லது எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னாக்க சாமானியத்தில் அதை சரி பண்ண முடியாது. சாதாரண எலும்பு இப்போ இந்த முதுகுத்தண்டு எலும்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வந்து எல்லா கேபிளும் அங்கே தான் போகுது. நீங்கள் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஈஸியாக விளங்குறதுக்கான்னு சொல்ல வரேன். நீங்கள் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த படம் வரப்போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு இருக்கும், எலும்பு ஒட்டி வெறும் நரம்பாக போகும். மொத்த உடம்புல உள்ள ஒட்டுமொத்த நரம்புகளும் அங்கே தான் ஒன்று சேர்ந்து என்ன செய்யுது, உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ 31 ஜோடி நரம்புகள், 31 ஜோடி, ஏறத்தாழ 62 நரம்புகள் நம்ம வச்சுக்கலாம். அப்போ 62 நரம்புகளும் நேர உள்ள நரம்பு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசுறாக போகும். எல்லாம் அந்த நரம்புலாம் இல்லை. எல்லா உறுப்புகளுடைய ஒட்டுமொத்த நரம்பும் எங்கே தான் போகுது, முதுகுத்தண்டுக்குள்ளே உள்ளே வெளியமாக சேர்ந்து போய்கிட்டு இருக்கும். அது அல்லாஹ் எப்படி பொசிஷனில் வச்சிருக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சிருக்கிறான். இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னண்டாக்க, அந்த முதுகுத்தண்டு நரம்பு இருக்கு இல்லையா, இந்த நரம்பு வந்து சென்சார் உள்ள நரம்புன்னு சொல்லிட்டு போடுறாங்க. சென்சார்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ரோட்டில் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றாக்க லைட்டு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறக்காண்டி ரோடு போர்டு அந்த கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இன்னும் சொல்லப்போனாக்க, இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் நவீனமான காடிகள், புது நவீன காடி வரப்போகும்போது சொல்லுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. என் காடி வந்து உஸ்தாத், நான் வந்து உட்காந்து ஓட்டிக்கிட்டு போனாக்க முன்னாடியும் பின்னாடியும் காடி வந்துச்சுன்னா நான் பயப்படவே தேவையில்லை. ஏண்டாக்கா எனக்கு அலாம் கொடுத்துரும். எனக்கு அலாம் கொடுக்க முன்னாடி போய்கிட்டு காட்டி, நீ சீக்கிரம் கிட்ட போயிட்ட அதனால அலாம் கொடுக்குது. நீ வந்து உனக்கு முன்னாடி காடி இல்லை, ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்க, உனக்கு பின்னாடி காடி வேகமாக வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு அலாம் கொடுக்குது தனியாக. நீ ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்துட்ட, உனக்கு சாப்பிட்றா இருந்தால் சாப்பிடு, சாயா குடிக்கிறதா சாயா குடி. அப்போ இந்த மாதிரிலாம் வருது காடிக்குள்ள. இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. நான் சிரிக்கிறதுக்கான சொல்லலை, உண்மையில இந்த மாதிரி இருக்குது. அப்போ சென்சார் இந்த மாதிரி, இதுதான் சென்சார். இப்போ நமக்கு உடம்புல ஏதாச்சும் ஒரு காயம் பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னாக்க இந்த நரம்புகள் இந்த முதுகுத்தண்டில் உள்ள நரம்புகள் இருக்கு இல்லையா, இதில் ஏறத்தாழ 80% அல்லது 60% இந்த நரம்புகள் வேகமாக மூளைக்கு செய்தி அனுப்புதான். இந்த சென்சாருங்கிறது இதுதான். நம்மளுடைய நரம்புகள் வேகமாக போகுது, எங்கே, மூளைக்கு செய்தி அனுப்புது. இந்த மாதிரி இந்த இடத்துல அடிபட்டுருச்சு இவருக்கு, இப்போ இவருக்கு என்ன செய்யணும், மருத்துவம் உதவி செய்யணும், முதல் உதவி செய்யணும், என்ன பண்ணலாம். அப்போ என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு என்ன ஐடியா, நம்மளை சொந்தமாக சில பேர் மருந்து போட்டுக்கிறோம்ல, அடிபட்டுருச்சு, கை வெட்டிருச்சு. அப்போ இதுக்கு முதல்ல என்ன செய்யறது, ஈர துணி சுற்றினா ரத்தம் நிற்கும், இப்போ பிடிச்சிக்கிறது முதல்ல. இதுதான் இந்த செயலை கொடுக்கறது யாருன்னாக்கா அந்த நரம்பு மண்டலம் நேர மூளைக்கு அனுப்புது. மூளை வந்து நம்முடைய சிந்தனைக்கு வந்த உடனே மூளை வந்து செயல்பட ஆரம்பிச்சு அடுத்த நரம்புக்கு உணர்வுகளை கொடுக்குது. வேகமாக வாய் சொல்லுது, நாக்குள் உள்ள நரம்புகளுக்கு அந்த செய்தி அனுப்புது, நீ போய் ஈர துணியை கொண்டு வா, அந்த காயத்தில் சுத்து, இப்படின்ற செய்தியை யார் அனுப்புறாங்க, இங்கே இருந்து போய் அடுத்த, இது எல்லாமே ஒரு நிமிஷம் நொடியில் நடக்குது. இதை ஏற்படுத்துறது யார் அப்படின்னாக்கா அல்லாஹ். இது சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே அந்த முதுகு தண்டினுடைய பகுதியில் தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த எலும்புகள் வந்துட்டு ஸ்டெப்பு இன்ச் பை இன்ச்சாக இருக்குல்ல, அல்லாஹ் வந்து ஒவ்வொரு எலும்புகளுக்கு மத்தியிலையும், நீங்கள் மற்ற எலும்புகளை காட்டிலும் முதுகு தண்டு எலும்புடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க, மற்ற எலும்புகள் எல்லாமே நேரத்தான் நிற்கும். நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி பாருங்கள். தொடை எலும்புன்னு வச்சுக்கிறோமே, தொடை எலும்பு மடக்க முடியாது, அது நேரத்தை நிற்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இருக்கிற எலும்புகள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு எதுதான், தொடையினுடைய எலும்பு. அதுக்கடுத்து அந்த கீழே முழங்கால கீழே ஒரு எலும்பு வருது இல்லையா, இந்த எலும்பை மடக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கை விரல்களில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இடையில மடக்க முடியாது. இப்போ வந்து இந்த ஜாயிண்ட்டை தான் மடக்க முடியும். இந்த ஜாயிண்ட்டை மடக்கலாம் வெளியே, இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த இடத்த வந்து மடக்க முடியாது. மடக்க முடியுமானு வலிக்கும். அப்போ மடக்க முடிகிற ஸ்ப்ரிங்கு மாதிரி வரக்கூடிய ஒரே இடம் முதுகுத்தண்டு தான். மற்ற எந்த நம்ம உறுப்புக்களில் வேற எந்த இடத்துல அந்த தன்மையை அல்லாஹ் வைக்கலை. அப்போ அந்த முதுகுத்தண்டில் மட்டும்தான் நம்ம இப்படி சாஞ்சாலும் இந்த எலும்பு முதுகுத்தண்டு அப்படி சாயும், இந்த பக்கம் சாஞ்சாலும் முதுகுத்தண்டு அப்படியே சாயும், பின்னாடி சாஞ்சாலும் பின்னாடி திரும்ப அப்படியே வளையும், முன்னாடி குனிஞ்சாலும் முன்னாடி வளையும். ஸ்ப்ரிங்கு மாதிரி முதுகுத்தண்டினுடைய எலும்பு மட்டும் அல்லாஹ் அப்படி படைச்சு வச்சிருக்கான். சரி, அதுலேயும் எல்லா எலும்புமைக்குமே அந்த வேலையா அப்படின்னு கேட்டாக்க எல்லா எலும்புக்கும் அந்த வேலை கிடையாது. முதுகுத்தண்டினுடைய மொத்தம் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள அந்த முதுகுத்தண்டு எலும்புகளில் எல்லா எலும்புகளுக்குமே அந்த வேலையாண்டாக எல்லா எலும்புக்கும் அந்த வேலை கிடையாது. இது ஒன்றை நினச்சி பார்த்து அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு வக்திலையும் ஷுக்குர் நஃபில் யா அல்லாஹ்,
என்னை நல்லா குனிஞ்சு நிமிர வச்சிருக்கிறடா ரப்பே, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி செலுத்தணும்டாக்க முடியாது, பத்தாது. நினச்சி பார்த்து நன்றி செலுத்துன்னு சொன்னாங்கல்ல பனி இஸ்ரவேலை பார்த்து, நான் உங்களுக்கு கொடுத்த நேமத்துக்களை நினச்சி பாருங்க அப்படின்னு. இந்த முதுகுத்தண்டை மட்டும் நினச்சி பார்க்கணும். இந்த முதுகுத்தண்டில் கை வச்சுட்டாங்கன்னாக்கா பெரும்பாலும் டாக்டர்கள் அதில் கை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு 50-50 ஆயிரும், படுத்த படுக்கையாக போட்டுரும். இடுப்புக்கு கீழே பெரும்பாலும் வந்துட்டு அதில் 50-50 டாக்டர் சொல்கிற நோக்கம் வந்து என்னண்டாக்க இடுப்பு கீழே ஆஃப் ஆக்கி விட்டுரும். நல்லா பாதுகாக்கணும். எல்லாத்துக்கும் கடைசி வரையும் நடக்கக்கூடிய தன்மையிலே எல்லாம் வச்சு உடல் ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோடு இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், மௌத்தை கொடுக்கணும். யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த படுத்த படுக்கையை ஆக்கி அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அது வேண்டாமே வேண்டாம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள். சரி, இதில் வந்து 33 கன்னிகள் இருக்குது. இந்த 14 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர்னு சொன்னோம் இல்லையா, இதில் 33 கன்னிகள்னால் அந்த எலும்பு ஒவ்வொரு ஸ்டெப்பு இருக்குது, 33 ஸ்டெப்பு இருக்குது. இதில் 33ல் வந்து தலையிலிருந்து, தலையினுடைய அந்த பெரடி பாகம் இருக்குல்ல, நீங்கள் பெரடியினுடைய அந்த தலை எலும்பு பார்த்தோம்னாக்க பின்னாடி லேசாக ஹோல் மாதிரி தெரியும். பெரடி பகுதி ரொம்ப முக்கியமான இடம். அது வந்துட்டு சீக்கிரம் ஒரு ஆளை இறக்க வைக்கக்கூடிய நரம்பு பின்னாடி தான் இருக்குது. ரொம்ப அந்த லேசாக தட்டினா தெரியும். தட்டினாங்கன்னா கண்ணு மயக்கம் வரும், அப்படியே இறந்துருவாங்க. நல்லா பரிபூர்ணம் பாதுகாக்கணும். அப்போ அந்த மாதிரி உள்ள பகுதி நீங்கள் பெரடி அழுத்தி பார்த்தா தெரியும், லேசாக தட்டு பார்த்தா தெரியும், லேசாக பள்ளம் மாதிரி தெரியும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கழுத்து வரையும், இந்த நம்ம தோள்பட்டை இருக்குல்ல, இது வரையும் 7 எலும்பு இருக்குது. இந்த 7 எலும்புகள், இந்த 7 கன்னிகள் இருக்குது. இந்த 7 கன்னிகளும் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, நம்முடைய கழுத்துக்களை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியமான பங்கு. வேறு மற்றபடி நம்மளுடைய தசைகளோ நம்மளுடைய நரம்பு மண்டலங்களோ அதுவும் ஒரு ஹெல்ப் இது பண்ணுது. ஆனால் மெயின் யார் தான் பண்ணுறா அப்படின்னாக்கா அந்த 7 கன்னிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 கன்னிகள் தான் என்ன செய்யுது, நம்முடைய கழுத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்கும், கழுத்தை இந்த பக்கமாக சாய்க்கிறதுக்கும், இந்த பக்கம் சாய்க்கிறதுக்கும், முன்னாடி குனிகிறது, பின்னாடி சாய்க்கிறது, இப்படி இந்த பக்கம் சாய்க்கிறோம்ல, எப்படி இந்த மாதிரி சாய்க்கிறதுக்கு அந்த 7 கன்னிகள் உதவி செய்யுது. இந்த 7 கன்னிகளையும் கவனமாக பார்த்துக்கிறணும். ஏன் அப்படின்னாக்க கீழே விழுந்து ஒருத்தர் தலையை பிடிச்சி தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குழந்தைகளை தூக்கும் போது தலையை பிடிச்சி தூக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக் விட்டுரும். அந்த லாக் விட்டுச்சுனாக்க உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதனால தான் அந்த 7 கன்னிகள் முக்கியமான கன்னிகள், அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற 7 கன்னிகள். அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த 7ல் இருந்து கீழே 12 கன்னிகள் இருக்குது வரிசையாக. 7லேருந்து கீழே இறங்கினோம்னாக்கா 12 கன்னிகள் வரிசையாக வரும். இது வந்து எங்கண்டாக்க நம்முடைய மார்பு இந்த ஹார்ட் பகுதி இருக்குல்ல, ஹார்ட், நுரையீரல், இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் பின்னாடி. நம்முடைய பின்னாடி வந்துட்டு அந்த இடம் கொஞ்சம் ஒரே சேஃபாக இருக்குல்ல, சாய்ஞ்சு உட்கார்றோம் பார்த்தீங்களா, அந்த இடம். இதில் வந்து இதுக்கு வந்து அல்லாஹ்வுத்தாலா பிரயோஜனமாக இருந்தாலும் கூட அவ்வளவு பாதிப்பு இல்லை. பெரும்பாலும் அடிபடுறத இடத்த பார்த்தீங்கன்னாக்க இந்த கழுத்து பகுதியில் அடிபடும், அதுக்கடுத்து விழா பகுதியில். அந்த அதுக்கு மேற்பட்ட பகுதி இருக்குல்லையே, இந்த நெஞ்சு எலும்பு வருதுல்ல, அதுக்கு நேரம் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா அங்கே அடிபடும், ஆனால் கம்மியாக இருக்கும். பெரும்பாலும் வந்து அந்த இடத்துல அடிபடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, அதுக்கு கீழே போயிட்டோம்னாக்க ஒரு 5 கன்னிகள் இருக்குது. அதுலேருந்து கீழே இறங்கினாக்க 5 கன்னிகள் இருக்குது. இந்த 5 கன்னிகளும் நேர ஈபு தூளான்னு சொன்னோம் இல்லையா, அதில் போய் கனெக்ஷன் ஆகுது. இதுதான் முக்கியமாக உள்ள இடம். இந்த இடம் தான் நம்முடைய எக்ஸசைஸ் பண்ண போகும்போதோ அல்லது குனிஞ்சு நிமிரம் போதோ இந்த 5 கன்னிகள் தான் முக்கியமான செயல்பாடுகளுக்கு ஒத்து வருது. நம்ம தம் பண்ணி ஒரு வெயிட்டை தூக்கும் போதும் அந்த இடம் தான் பிடிக்கும். இடுப்பு பிடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள இடம் தான் அந்த 5 கன்னி உள்ள இடம். இந்த 5 கன்னியில் 4வது கன்னியும் 5வது கன்னியும் ரொம்ப முக்கியமான இடம். பாதிக்கிறது இந்த 2 தான் பாதிக்கும். அதிகமான நபர்களுக்கு பாதிக்கக்கூடிய முதுகு தண்டு பாதிச்சிருச்சு அப்படி சொன்னால் இந்த 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பர் கீழே இருந்து 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் தான் பாதிக்கக்கூடிய எலும்பாக இருக்கும். சரி, நல்லா பாதுகாக்கட்டும். இந்த இடத்துல வந்து தான் நமக்கு குனிஞ்சு நிமிர்றதுக்கு இந்த கீழே உள்ள 5 கன்னிகள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. குனிஞ்சு நிமிர்றதுக்கு, வெயிட்டு தூக்குறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மூடை தூக்குறவங்க, முதுகில் மூடை வெயிட் வச்சு தூக்கிட்டு போகிறாங்கல்ல, இவங்க வந்து இடுப்பில் வச்சு தூக்க மாட்டாங்க, கொஞ்சம் மேற்பகுதியாக வச்சு இந்த இடத்துல வச்சு தூக்குவாங்க. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த 12 கன்னிகள் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த இடத்துல பாதிப்பு வராது. மூடையை தூக்கி வெயிட்டான பொருளை முதுகில் தூக்கி கீழே கொண்டு போய் வைக்க போகும்போது மூச்சை விட்டுறக்கூடாது, சொல்லி கொடுப்பாங்க. அதை மூச்சை நீங்கள் இழுத்து பிடிக்கணும், அப்போ விட்டீங்கனாக்கா மறுபடியும் அந்த இடத்துல போய் கப்புன்னு பிடிக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சில நபர்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னாக்க, வெயிட்டை தூக்கிக்கிட்டு தாங்கால ஏறுறது, சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது, மேலே ஜம்ப் பண்ணுறது, எல்லாத்துக்குமே இந்த
முதுகில் உள்ள இந்த கன்னிகள் தான் எனக்கு செய்யுது ஹெல்ப்பாக இருக்குது. இந்த 33 கன்னிகள் தான் ஹெல்ப்பாக இருக்குது. மேலேருந்து கீழே குதிக்கிறது, சின்ன வயசில் குதிக்கிறாங்கல்ல அது. அதே மாதிரி வந்துட்டு என்ன செய்யறது, வெயிட்டு தூக்குறது. அது சின்ன வயசில் தெரியாது, பெரிய வயசு ஆன பின்னாடி தான் ஒரு பாதிப்பு வரும்போது இடுப்பு வலிக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ இத்தனை பிரச்சனைகள் எங்கே தான் இருக்குது, முதுகுத்தண்டு எலும்பில் தான் நல்லா வச்சுருக்கலாம். இதில் பார்த்தோம்னாக்க நீங்கள் நம்ம உடம்புல பார்த்தோம்னாக்க ஒவ்வொன்றும் அந்த முதுகெலும்போட கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்பு தலை இருக்குது, தலைக்கு கீழே பார்த்தோம்னாக்க இந்த பின்னாடி முதுகு எலும்பு வந்துருச்சு. முதுகு எலும்பில் இந்த கார எலும்புன்னு சொல்லுவாங்க, இந்த எலும்பு, இந்த இடத்துல இருக்கிற எலும்பு. அதே மாதிரி வந்து கையுடைய எலும்பு, இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்க பின்னாடி உள்ள முதுகு எலும்பு போய் ஜாயிண்ட் ஆகிடும். அதனால கையை தூக்கும் போது முதுகு எலும்பு அந்த இடத்துல அசைவு வரும், நடு எலும்பு வந்து அசைவு வரும். இந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு தூக்கினாலும் தெரியும், அசைவு வரும். அதே மாதிரி இந்த கை எலும்பு அங்கே ஜாயிண்ட் ஆயிரும். அப்படியே நேர கீழே இறங்கி 2 தொடையினுடைய லாக்கும் எங்கே வந்து லாக் ஆகுது, அந்த ஈபு துலாங்கிட்ட வந்து லாக் ஆயிரும். அப்போ மொத்தத்தில் அந்த எல்லா எலும்புகளும் எங்கே போய் கனெக்ஷன் ஆகுது அப்படின்னாக்க முதுகு தண்டு எலும்பு வந்து கனெக்ஷன் ஆகுது. இப்போ எதுக்கு நான் இவ்வளவும் சொல்ல வர்றோம் அப்படின்னாக்க, அல்லாஹ் வந்து இத்தனை எலும்புகளை வச்சிருந்தாலும் கூட கடைசியாக முடிகிற ஈபு துலாங் அந்த எலும்பு வந்து முக்கியமான ஒரு எலும்பாக இருக்குது. ஹை டெம்பரேச்சர், எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்து அதை எரிச்சாலும் அந்த எலும்பு எரியலை. அதே மாதிரி வந்துட்டு மாற்று மத சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ கரண்ட்டில் எரிக்கிறாங்க. ஒரு நேரத்தில் விறகு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இருக்கிற பெரிய பெரிய மரங்களாக போட்டு எரிப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ கரண்ட்லாம் ஹை டெம்பரேச்சர் கொடுத்து எரிக்கிறாங்க. என்ன தான் எரிச்சாலும் கூட அந்த எலும்பு மட்டும் என்ன செய்யலை, எரியலை. சரி, ஹை டெம்பரேச்சர் கொடுத்து நெருப்பில் தான் எரியலை, கடலில் தூக்கி போட்டாலாவது அது மக்கணும்ல. கடலில் போட்ட அத்தனை பொருள் அந்த உப்பு வந்து என்ன செஞ்சிடணும், அரிச்சு அந்த இது இல்லாமல் ஆயிரும். ஆனால் கடலில் போட்டும் கூட, உப்பு தண்ணியில் போட்டும் கூட என்ன ஆகலை, அந்த ஈபுத்தூளாங்க சொல்லக்கூடிய அந்த எலும்பு வந்துட்டு மக்களை. இது வந்து இப்போ சமீப காலமாக வந்து ரிசர்ச் பண்ண எத்தனை விஞ்ஞானிகளோ அத்தனை பேர் உள்ளே வந்தாங்க, இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க நோக்கம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. அப்படி உள்ளது. நம்ம உடம்புல வந்து மக்காமல் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்முடைய பல்லு. அதுக்கும் சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, இப்போ நம்ம ஒரு குளிர்பானம், அந்த குளிர்பானத்தை வந்து நீங்கள் மென் குளிர்பானங்கள் இருக்கு இல்லையா, என்னது கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து வரக்கூடிய இப்போ உள்ள குளிர்பானங்கள்லாம் தான் வருது, கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து தானே வருது. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்த ஒரு குளிர்பானம் மட்டும், அதை நான் பேர் சொல்லலை, நீங்கள் அப்புறமா தனியாக கேட்டு நான் பேர் சொல்லிடுறேன். அப்போ அந்த குளிர்பானத்தில் நம்முடைய பல்லை வந்து போட்டோம்னாக்க 24 மணி நேரங்கிறது அதிகம் இருக்கிறதுல. நம்ம உடம்புல நம்மளுடைய பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பல்லு வந்து எப்படி இருக்கும்னாக்க, இறைவன் எப்படி நம்ம பல்லை படைச்சிருக்காங்க, பல்லும் எலும்பில் கட்டுப்பட்டதான் சில விஞ்ஞானிகள் சொல்ல வர்றாங்க. சரியா? அப்போ நம்முடைய பல்லு எப்படி இருக்குனாக்க, சைவ சாப்பாடையும் நம்முடைய பல்லு வந்துட்டு அரைக்கும், வெஜ்ஜையும் அரைக்கும், நான்வெஜ்ஜையும் அரைக்கும். மிருகங்களுக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருக்கு இல்லையா, என்னது சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த கோரப்பல் 2 நீண்டு இருக்கும், மற்ற பல் எல்லாம் சின்னதாக இருக்கும். இது வந்து இந்த கீரி கிழிச்சு சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு மட்டும். இந்த மான், ஆடு, மாடு, இந்த ஒட்டகம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க பல்கள் என்ன செய்யாது, ஏத்தம் இறக்கமாக இருக்காது, சரிசமமாக இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும்தான் 2மே இருக்கும். மனிதர்களுக்கு மட்டும்தான் 2யுமே அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏண்டாக்க நான்வெஜ்ஜும் சாப்பிடணும், வெஜ்ஜும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால ஏத்தம் இறக்கம் பல்லு நம்ம உடம்புல இருக்கும். ஒரு பழத்தை நீங்கள் கடிச்சு பாருங்கள், சி சேஃபில் உள்ளே போகும். கீ பல்லு வந்து என்ன செய்யும், இப்படி இருக்கும், மேப்பல் வந்து இப்படி இருக்கும், ஒன்றா இருக்காது, 2 பல்லுமே இப்படி தள்ளி இருக்கும். அப்போ இது வந்து இப்படி கடிக்க போகும்போது என்ன செய்யும், இப்படி வளைச்சி உள்ளே கொண்டு போகும். அப்போ அந்த சேஃபில் தான் எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பல்லை வந்து அந்த குளிர்பானத்தில் போட்டோம்னாக்க என்ன ஆயிரும், அது வந்து பஸ்பமாக்கிரும் அப்படின்னு கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஈபு தூளான்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி எலும்பு இருக்கு இல்லையா, இதையும் செஞ்சாங்க. அழிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடியலை. அது 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் இல்லை, மாத கணக்கில், வருஷ கணக்கில் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது என்ன செய்யலை, டேமேஜ் தான் ஆச்சு ஒழிய மொத்தமாக அழியலை. இவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷரில் வந்து டேமேஜ் ஆச்சு, அவ்வளோதான். விறுவிடுறது, லேசாக உடையிறது, அந்த மாதிரி தான் இதாகிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக அழியலை, அவங்களால அழிக்க முடியலை. அப்போ அல்லாஹ் வந்து நாளை கியாமத்து நாளில் எழுப்புறது இந்த எலும்பை வச்சு தான் என்ன செய்வான், எல்லாத்தையும் கபூர்லேருந்து எழுப்புவான். அந்த கபூரில் வச்ச பின்னாடி கபூரில் வந்து மக்காமல் இருக்கிற ஒரே ஒரு எலும்பு இது மட்டும்தான். உங்களை நான் மறுமையில் எழுப்புவேன்
அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. மொத்தத்தில் நம்ம உடம்புல வந்துட்டு ஏறத்தாழ 260 எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. 206 எலும்பு, சின்னது பெருசு எல்லாம் சேர்த்து நம்ம உடம்புல வந்து ஏறத்தாழ 206 எலும்பு இருக்குன்னு எழுதுறாங்க. இதில் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளது வந்து தொடையினுடைய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டோம். ரொம்ப சாஃப்டாக உள்ள எலும்பு நம்மளுடைய காதினுடைய 3 எலும்புகள். இந்த எலும்பை தவிர மற்ற சின்ன சின்ன எலும்புகள் எல்லாம் சேர்த்து 206 எலும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. மொத்தத்தில் ஒரு மனிதனை ஹயாத்தாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப இலகிய முறையில் என்ன செஞ்சிருவான், உயிர் கொடுத்து எழுப்பிடுவான். அப்போ உங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்ல, இதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு மத்தியில் இவ்வளோ தூரம் விளக்குனதை விட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஹஸரத் அபூ ரஸீன் அல் உகைலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இறந்தவங்களை எப்படி அல்லாஹ் உயிராக்குறான்? இதை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த குரானில் ஆயத்து வந்திருக்குது, இறந்தவங்கள அல்லாஹ் உயிராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. எப்படி உயிராக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், எப்பா நீ வந்து கேட்குறீங்க நல்ல விஷயந்தான், நீங்கள் காஞ்சு போன வறண்டு போன ஒரு நிலத்தின் பக்கம் போயிருக்கீங்கல்ல, நிலம்னா வயல், சரி அந்த வயலின் பக்கம் போயிருக்கீங்கல்ல அப்படின்னா, ஆமாம் யாரை சொல்லணும் நான் போயிருக்கேன். காஞ்சு போன பின்னாடி தானே நீங்கள் போனீங்க? ஆமாம் நான் காஞ்சு போன பின்னாடி தான் நான் போனேன். சரி, அதே இடம் அதே வயல் காஞ்சு போன பின்னாடி பசுமையாக வந்தப்போ நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆம் யாரை சொல்லலாம், பசுமையாக வந்த பின்னாடி நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி, இப்படித்தான் அல்லாஹ் வந்து மௌத்தாகின பின்னாடி எதுவுமே எந்த விதமான அசராத்துக்களும் எதுவுமே இல்லாதப்பவும் அல்லாஹ் என்ன செய்வான், மறுபடியும் உயிர் கொடுத்து இப்படித்தான் எழுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சூரா யாசீனில் வரக்கூடிய ஒரு ஆயத்து, அந்த யாசீனில் வரக்கூடிய ஆயத்து 33வது ஆயத்து, வ ஆயத்துல்லஹுமுல் அர்துல் மைத்தத்து அஹ்யைனாஹ வ அஹ்ரஜ்னா மின்ஹா ஹப்பன் ஃபமின்ஹு யகுலுன். இந்த ஆயத்தை நல்லா சொல்லி காமிக்கிறோம். நாம் வந்து என்ன செஞ்சிருவோம், தானிய வித்துக்களையும் பூமியிலிருந்து அவங்களுக்கு நான் ஒரு அத்தாட்சியை கொடுக்குறேன், பூமியில இருந்து அந்த மக்களுக்கு நான் ஒரு அத்தாட்சியை கொடுக்குறேன். அவங்க வந்து எப்படின்னாக்க காஞ்சு போன பின்னாடி நாம் என்ன செஞ்சோம், தானியத்தை வெளிப்படுத்தணும். நெல் வந்து காஞ்சு போன பின்னாடி தான் விதைக்கிறாங்க. இருக்கிற எல்லா பயறு வகைகளும் எல்லா விதைகளையும் காஞ்சு போன பின்னாடி தான் விதைக்க முடியும். அது பச்சையாக இருக்கும் போது விதைச்சாங்கனாக்கா என்ன செய்யாது, முளைக்காது, அழுகி போயிடும், அந்த விதை வந்து அழுகி போயிடும். இங்கே வந்து அல்லாஹ் காஞ்சு போன தானியத்தை அவங்க வந்து விதைக்கிறாங்க, அதில் இருந்து நான் என்ன செய்கிறேன், உயிராக உள்ள செடி கொடிகளை வெளியாக்குறேன். இன்னொரு ஆயத்தில் சூரா பக்ராவில் வரக்கூடிய இன்னொரு ஆயத்து ஒன்று இருக்குது, அவங்க வந்து ஒரு விதையை தான் விதைக்கிறாங்க, அதுலேருந்து 10 நெல்லை நான் வந்து வெளியாக்குறேனே, இது அவங்க பாடம் இல்லை, இதை பார்த்து அவங்க படிப்பினை பெற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான். அப்போ மொத்தத்தில் காஞ்சு போன ஒரு வஸ்துவிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், உயிராக உள்ள ஒரு வஸ்துவை வெளியாக்குறான். இதுதான் பாடம், இப்படித்தான் அல்லாஹ் வந்து மௌத்தானவர்களை இப்படித்தான் வெளியாக்குறான், இதை பார்த்து அவர்கள் பாடம் படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் கேட்குறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 72வது ஆயத்து, வயது கத்தல்தும், ஒரு மனிதரை கொலை செய்து விட்டு, வயது கத்தல்தும் கொலை நடந்துவிட்டு அந்த நேரத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், யாரை, நப்சன், இந்த இடத்துல நப்சனாக்க ஒரு ஆளை, ஒரு மனுஷரை கொலை செஞ்சுட்டாங்க. ஃபத்தாரஅதும் ஃபீஹா, அந்த கொலை சம்பந்தமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்தில் வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்கத்துமோன், நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவர்கள் மறைத்த ஒன்றை அல்லாஹ் என்ன செஞ்சான், வெளிப்படுத்துவோனாக இருந்தான். வல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முஹ்ரிஜும் மா குன்தும், எது சம்பந்தமாக நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, அதை வந்து அல்லாஹ் வெளிப்படுத்துவனாக இருந்தான். தக்கத்துமூன, அவர்கள் வந்து மறைத்த ஒன்றை, யாரு கொலை செஞ்சுட்டா அப்படிங்கிறத மறைச்சாச்சு, மறைச்ச ஒன்றை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், வெளிப்படுத்தி கொடுத்தான்ல, அது உங்களுக்கு நியமத்து தானே, அதை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். ஃபகுல் நல்ரிபூஹு, அதுக்கு பிற்பாடு நாம் என்ன செஞ்சோம், அதை அடிக்கும்படி நாம் உத்தரவிட்டோம். அதுலேருந்து ஒரு பகுதி, அந்த மாட்டை அறுத்து அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து ஜனாசா மேலே அடிங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை தான் ஃபகுல் நல்ரிபூஹு பி பாதிஹா, அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் என்ன செய்ய, கொலை செய்யப்பட்டவர் மீது நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கதாலிக்க, இதே மாதிரி தான் யுஹியல்லாஹுல் மௌத்தா, மௌத்தானவர்களை அல்லாஹ் தஆலா இப்படி நீங்கள் செய்கிறீங்கல்ல, இந்த மாதிரி தான் அல்லாஹ் உயிராக்குறான்.
அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அல்லாஹ் எப்படி உயிராக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பாடம் இருக்குது. வயுரீக்குமுல் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தத்தகூன். அவன் வந்து தன்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காட்டுறான், எப்படி நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ யுரீக்குமுல் ஆயாத்திஹி, தன்னுடைய அத்தாட்சியில் அவன் காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். லஅல்லக்கும், உங்களுக்காக வேண்டி தகீலூன். எதுக்கு தெரியுமா? நீங்கள் அதில் இருந்து விளங்கி கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தன்மைகளை நீங்கள் விளங்கிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யறான், இப்படிப்பட்ட அத்தாட்சிகள் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தும் கூட நீங்க மாறினீங்களா? அறவே மாறல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல வந்தும் பின்னாடியும் கூட கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாம, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய தாந்தோன்றித்தனமான நடவடிக்கைகளை நீங்க ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒரு கல் மாதிரி தான் நீங்க. கல்லை கூட ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்றான். கல்லை கூட ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கிறலாம்டா. இப்ப கல் அந்த பாறை இருக்குல்ல, பாறையை உடைச்சோம்னா உள்ளேருந்து ஊத்து கண்ணுகள் வருது. அந்த பாறை மூலியமாவது தண்ணி கிடைக்கிது. பாறையில் 2 விதமான தண்ணி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு பாடம் இருக்கத்தானே செய்யுது. நீங்கள் ஹோல்ட் பண்ணி தண்ணி எடுக்கிறீங்களே உள்ளே இருந்து, சில இடங்களில் தண்ணி கொப்பிடிச்சிக்கிட்டு நிறையா வருது. சில இடங்கள்லாம் பார்த்தோம்னாக்க, இப்போ இங்கேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்க, சில இடங்களில் ஜனாசா வைக்கிறது குழி தோண்ட தண்ணி வந்துடும். அதே மாதிரி ஊர்லையும் பார்த்தோம்னாக்க, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அந்த ஏரியாக்களில் பார்த்தோம்னாக்க ஒரு அதிகபட்சமாக 6-7 அடியில் தண்ணி வந்துடும். ஆனால் அதே இது ராம்நாடு அந்த பக்கம் வந்தவனாக்க 100 அடி போட்டாலும் தண்ணி வராது. அப்போ இது எதுக்கு சொல்கிறான்னாக்க, சில பாறைகள் மூலம் தண்ணி பீறிட்டு பாறை உடஞ்சி தண்ணி கொப்பிடிச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்படிப்பட்ட கல்லாவது கரைஞ்சிரும். நீ கரையாமல் உட்காந்துருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டம்ல யாரையாவது ஒருத்தரை பார்த்து, நீ மனுஷனாடா, நீ இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட நீ திருந்த மாட்டேறியடா, உன்கிட்ட பேசின பேச்ச ஒரு மலையில் போய் 2 பேசினா கூட மலை உருகி ஓடிரும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். பாறையிலையாவது தண்ணி கொப்பளிச்சு வந்துடும். இன்னொரு பாறை இருக்கு, அதில் லேசான தண்ணிகள் வரும். ஏன்னா ஊற்றுக்கண்கள், அதில் இந்த நல்ல தண்ணியும் வரும். அந்த தண்ணி அப்படிப்பட்ட பாறை இருக்கு. இன்னும் சில பாறைகள் இருக்கத்தான் செய்யுது. என் மீதுள்ள பயத்தினால உருண்டே ஓடிரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்களப்பா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி இந்த ஆயத்தில் கேட்குறான். இதில் நமக்கு சில விஷயங்களை இங்கே சொல்லித்தரான். இப்போ நம்மளும் மாறணும். எந்த அளவுக்கு மாறணும் அப்படின்னாக்க, நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி வெறுமனே ஒருத்தருடைய தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடு இது மட்டும் சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போயிடாது. மாறாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உலகத்தில் வாழ்கிற காலகட்டங்களில் முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபின், நாயகமே நான் சொல்கிற விஷயங்களை முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு எத்தி வைங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். குடும்பத்திலேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவிட்டு நல்ல பேர் எடுக்கணும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். கணவன் வரப்போகும்போது மனைவி இதெல்லாம் தேவை, கணவர் வந்து இதெல்லாம் விரும்புவார், அப்போ அதெல்லாம் நான் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி மனைவி செஞ்சு வைக்கணும். மனைவி செய்யறதுல குறைபாடுகள் இருந்தால் கணவன் பொருந்திக்கிறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை பொருந்திக்கிட்டாங்க. அதே மாதிரி தவறுகள் நடக்க போகும்போது, பிள்ளைங்க தப்பு செய்ய போகும்போது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அதை தட்டி விடணும். நீ இந்த மாதிரி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தட்டணும். அது தவறான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். சொல்லுவாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோலை அடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. வேற வழி இல்லையே. அடிக்க வேண்டிய இடம் இருந்தால் அடிச்சு தான் சொல்லணும். அரவணைச்சு சொல்ல வேண்டிய இடம் இருந்துச்சுன்னா அரவணைச்சு சொல்லலாம். இல்லை சில இடங்களில் கண்டிஷனாக தான் சொல்லணும் அப்படின்னாக்க கண்டிஷன் பண்ணி தான் சொல்லித்தான் ஆகணும். தவறான வழிக்கு விட்டுட்டோம்னாக்க அந்த பொறுப்புதாரிகள் நாளைக்கு அல்ல பதில் சொல்லணும். நல்லா எல்லா பிள்ளைகளையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைகளை வந்துட்டு நேரான வழிக்கு நம்ம கொண்டு போகலை அப்படின்றாலே அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். சரி, நம்ம நேர் வழியில் கொண்டு வந்துட்டோம், இங்கே மட்டும் போதுமா? நம்முடைய வியாபார ஸ்தலங்கள், அதே மாதிரி நம்ம பழகக்கூடிய நபர்கள், நம்ம பழக போகும்போது மெல்லினமான பேச்சுக்கள் பேசுறது, அவங்க மூலியமாக நம்ம மூலியமாக அவங்களுக்கு எந்த விதமான தீங்குகள் வந்துடக்கூடாது, அமைதியாக போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே எல்லாம் சேர்ந்தது தான் இது உள்ளக்கு வந்துடும். இங்கே அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் இதை எல்லாத்தையும் சொல்லி தர்றாங்க. வெறுமனே தொழுகை, இபாதத்து, இங்கே மெயினாக சொல்ல வர வந்து ஈமானை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் இது சரிப்பட்டு வரும். அல்லாஹ் வந்து குரானில் வந்து பல இடங்களில் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் பின்னாடியே வரும். பல இடங்களில் வந்து வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்கான். பல இடங்கள் மக்களுக்கு மத்தியில் எப்படி பழகிறது அப்படிங்கிறது அல் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அல் குரானில் வந்திருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம குடும்பங்களில் எப்படி நடத்துறது எல்லாமே அல் குரானில் வந்திருக்குது. இதில் வராத விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரான் மூலியமாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க.
அப்போ இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம் நடந்தோம்னு சொன்னாக்க கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம், வழி தவற மாட்டோம். அதில் இவங்க 2 பேருடைய சொல்லில் இருந்தால் இமாம்கள் சட்டத்தை எடுத்து கொண்டு வர்றாங்க. நேரடியான பல சட்டத்திட்டங்கள் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க நீங்கள் நடுவக்து தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது கொள்ளுங்கள், குரானில் வந்திருக்குது. நடுவக்து தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். எந்த தொழுகை நடுவக்து தொழுகை? பெரும்பாலும் கேட்டால் அசருடைய வக்து நடுவக்துன்னு எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இமாம்கள் சொல்கிறாங்க, சில இமாம்களுக்கு மத்தியில் சுபுகுன்னு சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க மகரீபுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 வக்தும் இஹ்திலாஃப்லேயே கொண்டு போடுறாங்க. இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள். ஆனால் அதிகப்படியான இமாம்கள் அசருடைய வக்தை தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு எந்த வக்தை நம்ம எடுக்கிறது, இது குரானில் இருக்குதாண்டா? குரானில் இல்லை. குரானில் இப்படித்தான் வாசகம் வந்திருக்குது. அதே மாதிரி வந்துட்டு தொழுகைக்காக நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. எந்த அளவுங்கிறது வரல. இது இமாம்கள் கொண்டு வர்றாங்க. அப்போ நம்ம ஏகோபித்த இமாம்கள் 4 இமாம்களையும் சுன்னாவல் ஜமாப்படி 4 இமாம்கள் நம்ம ஏற்றுக்கிட்டோம். 4 இமாம்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் இந்த 4 இமாம்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தவறான விஷயங்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம அல்லாஹ் நம்புகிறோம். ஏன் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிதாப் எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் கிதாப் எழுதுறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். இவங்க கிதாபை எழுதிட்டு என்ன செய்கிறாங்க, காபால கொண்டு போய் வச்சு அழுகிறாங்க. யா அல்லாஹ், நான் இந்த ஹுக்கும் கிடையாது கிதாப் நான் எழுதியிருக்கிறேன், இது நான் எழுதி இதில் தவறுகள் எதுவும் இருந்து மக்கள் யாராவது ஃபாலோ பண்ணிட்டா அதுக்காக வேண்டி அந்த மக்களையும் என்னையும் குற்றம் பிடிச்சிடாத, மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதே இமாம்கள் நாங்கள் சொன்ன சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ கிடச்சிருச்சுனாக்க எங்களை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. எங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க 4 பேருமே சொல்லலை. உங்களுக்கு குரான் ஹதீஸில் தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாக்க தாராளமாக அதை எடுத்துக்கங்க, எங்களுடைய விஷயங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் குரான்ல ஹதீஸ்லையும் சட்டமாக ஆக்கப்பட்டது இல்லை. இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சதுலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இமாம்கள் தான் நமக்கு தொகுத்து கொடுக்குறாங்க. எங்கே இருந்து? குரான் ஹதீஸ்லேருந்து எடுத்து நமக்கு தொகுத்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, குரான் ஹதீஸ்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அதுக்கு ஆதாரமாக குரான் ஆயத்தையே கொண்டு வர்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த எலும்பு விஷயங்கள், அந்த நரம்பு விஷயங்கள், இது எப்படி வந்துச்சு? குரானில் இப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அதிலிருந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணி அந்த ஆராய்ச்சியாளர்கள், எழுத்தாளர்கள், ரைட்டர் என்ன செய்கிறாங்க, எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணி எழுதுறாங்க. இல்லை நான் குரான் மட்டும்தான் ஏற்றுக்கிற வேண்டாங்க, இன்னமும் நம்ம எலும்பை தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும், அல்லாஹ் எலும்பை தானே சொல்லியிருக்கிறான், எந்த எலும்புன்னு தெரியலையேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அதை எடுத்து ரிசர்ச் பண்ணது இந்த விஞ்ஞானிகள். அதனால் அவங்களுடைய சொல்ல நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ இப்படித்தான் குரானுடைய விஷயங்களையும் ஹதீஸுடைய விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எந்த சட்டத்திட்டங்களை சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம கரெக்டாக வந்துடுவோம். இப்போ இங்கே பனி இஸ்ரவேலுக்கு அதான் சொல்லி காமிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் உன் கண்ணு முன்னாடியே நான் காமிச்சிருக்கிறேன், உன் கண்ணு முன்னாடியே உன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு, கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு, அவருக்கு உயிரை கொடுத்து எழுப்பி யார் கொலை செஞ்சாங்கிறத சொல்லியிருக்கிறேன், உன் கண்ணு முன்னாடி தான் நீ நடந்த பின்னாடியும் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, பின்னோக்கி ஓடிடுறீங்க. இல்லை எங்களுடைய மூதாதையர்கள் எதை செஞ்சாங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்கள்கிட்ட ஒரு நபி வரலை, இது அரபு சமுதாயத்திலிருந்து வந்ததுனால நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன ஒரு கோவப்பட்டு கேட்குற மாதிரி, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? அந்த பூணுக்கிறத ஹாசின்னு சொன்னால குரங்கா போயிருங்கப்பா அப்படின்னு கோவமாக சொன்னால அந்த மாதிரி ஒரு வார்த்தை இது. நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீங்கள் திருந்தலைண்டாக்கா ஒரு பாறை கூட நான் சொல்லி திருந்தினோம், நீ அதை விட மோசமானோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தில் எல்லாம் ரொம்ப கடுந்து அந்த சமுதாயத்தை பார்த்து எல்லாம் சொல்லி காமிக்கிறான். எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். எந்த சட்டத்திட்டங்களை நம்ம படிக்கிறோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். வாழ்க்கையில் கொண்டு வந்த நோக்கம் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை நம்மள்ட்ட தடுத்துடணும், எதை நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அதை நமக்கு ஹலாலாக ஆக்கிக்கிறணும். இதுதான் நோக்கம், இதுதான் விஷயம். நம்ம அன்றாடம் கிளாஸுக்கு வர்றது நோக்கம் இதுதான். நான் இந்த வாரம் போனேன், இந்த வாரம் இந்த சப்ஜெக்ட், அதனால என் வாழ்க்கையில் இந்த வாரம் என்ன செஞ்சுட்டேன், அதை திருத்திக்கிட்டேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு வாரத்துக்கு ஒரு தப்பை திருத்தினாலும் கூட 4 வாரத்துக்கு 4 தப்புகள் நம்மள்ட்ட இருந்து போயிடும். அல்லாஹ் உதவி செய்வானாக. நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சும்மா கசத் குலூபுக்கும், அதற்கு பின்னாடி அவருடைய உள்ளங்கள் இறுகி போயிருச்சு. சும்மா பின்பு கசத்து இறுகி விட்டன. ரொம்ப என்னத்தை சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. அவன் ஏன் தெரியுமா? குலூபுக்கும், அவருடைய உள்ளங்கள் இறுகி போயின. மிம்பா அது தாலிக்க, அதற்கு பின்னாடியும் கூட அவங்க இந்த மாதிரிலாம் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபஹிய, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கல் ஹிஜாரத்தி, ஒரு கல்லை போல.
சாதாரண கல் இல்லை, அவ் அஷத்து கஸ்வா, ரொம்ப கடுமையாக இறுகி போயிருக்கும்னா பாறாங்கல்ல மாதிரி. கல்லில் 2 வகை இருக்குது இல்லையா? செங்கக்கல் இருக்குது. செங்கக்கல்லை வந்து கையிலே உடைச்சாலும் உடைச்சிடலாம், வேகமாக தூக்கி போட்டாலும் உடஞ்சிரும். ஆனால் இங்கே அவ் அஷத்த கஸ்வா, ரொம்ப கடுமையாக இறுகி போன கல், பாறாங்கல், கையில் சாதாரணமாக உடைக்க முடியாது. அதுக்கு வந்து என்ன ஊழியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பின்னாடி 2 உடையும். அப்போ அந்த மாதிரி இல்லை கல்லாவது ஒரு வகைக்கு சேர்த்துக்கிறலாம். வயின்ன மீனல் ஹிஜாரத்தி, நிச்சயமாக கல்லுங்கிறது உங்களை மாதிரிலாம் இல்லை. அல்ல அப்படி சொல்லிக்காங்க, கல்லுங்கிறது உங்களை போலலாம் இல்லைப்பா. அந்த கல் எப்படிப்பட்ட தெரியுமா? லமாய தஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், அந்த கல் பாறைகளை பிளந்து அதுக்குள்ளேருந்து நீர் வந்து பொங்கி வரும், ஆறா ஓடும். அந்த கல்லாவது தண்ணியை கொடுக்குது, நீ மோசமானவனவளாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை அந்த இடத்துல போலாங்கிறான் பனி இஸ்ரவேல் பார்த்து. இல்லை, எல்லா கல்லும் ஆறு மாதிரி அந்த தண்ணி யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இல்லை சில பாறைகள் இருக்கத்தான் செய்யுது. எப்படி தெரியுமா? இன்ன மின்ஹா, அந்த கல்லிலிருந்து இன்னும் சிலது இருக்கத்தான் செய்யுது. லமாய ஷக்கோ, அதில் இருந்து லேசாக வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க அது வந்து என்ன செய்யும்? லேசாக பிளந்து வெடிச்சு அதுலேருந்து வெளியாக்கும். எப்படி தெரியுமா? ஃபயஹுருஜுல் மின்ஹுல் மா, தண்ணி அதுலேருந்து வெளியாக்கும். முதல் சொன்னது 6, 2மே தண்ணி தான். இந்த தண்ணி வந்து தண்ணியை வெளியாக்குனா அதுல இருந்து குடிச்சுக்கிறலாம். கொஞ்சமாக வரப்போது என்ன செஞ்சிடலாம், நம்ம குடிச்சுக்கிற முடியும். அதிகமாக வந்துச்சுன்னா பிடிக்க முடியாது. இந்த இடத்துல அதான் சொல்லி காமிக்கிறான், இல்லை பிரயோஜனம் இல்லாத தண்ணி இல்லை, சில பாறைகள் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய தண்ணியும் இருக்கத்தான் செய்யுது. உங்களை மாதிரிலாம் அது வந்து இறுகி போனதாவெல்லாம் இல்லை. அதே சமயத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன், விளங்கிக்கங்க. இன்ன மின்ஹா, அந்த பாறைகள் இருந்து சில விஷயங்கள் இருக்கத்தாப்பா செய்யுது. லமா யஹ்பிது மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால அது என்ன செய்யும்? உருண்டு ஓடிரும். அதெல்லாம் நீங்கள் இப்படிப்பட்ட பாறைகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வமல்லாஹு பிகாஃபிலன் அம்மா தாமரோன், இப்படி இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்காதவனாலாம் இல்லை, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் காத்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? உங்களை அழிக்கிறதுக்காக. குறிப்பிட்ட காலங்கள் வரும், அந்த காலங்கள் நேரங்கள் வந்தோடனே கண்டிப்பாக உங்களை அழிப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை அப்படிங்கிறத பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பரிபூர்ணமாக அவனுடைய தண்டனையிலிருந்து பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.